எவ்வளவு வரன் பார்த்தும் தள்ளிக்கொண்டே போகிறது திருமணம் அப்படின்னு புலம்புறீங்களா? அப்போ இதை பண்ணுங்க. முன்னொரு காலத்தில் எல்லாம் பெண்களுக்குத்தான் திருமணம் தள்ளிக்கொண்டே போகும். ஆனால் இப்பொழுது உள்ள காலத்தில் ஆண்களுக்கு பெண் கிடைப்பது என்பதே கஷ்டமாக இருக்கிறது. அதுவும் 25 வயதை தாண்டினாலே அவருக்கு பெண் கொடுக்க யோசிக்கிறார்கள். தற்போதுள்ள காலத்தில் அதுவும் 30 தாண்டினால் சொல்லவே வேண்டாம். 90 கிட்ஸ் எல்லாம் பாவம்தான். நம்முடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்பவே இந்த பிறவியில் நமக்கு கிரகங்களின் அமர்வு இருக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது என நவ கிரகங்களும் நம்முடைய ராசி கட்டத்தில் எங்கே அமர வேண்டும் என்பதை நாம் கணிக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. நவ கிரகங்களில் செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், ராகுகேது தோஷம் என கடுமையான தோஷங்கள் திருமணம், குழந்தை பாக்கியத்தை தடை செய்கின்றன. சிலருக்கு சந்திர தோஷத்தால் மனநல பாதிப்பு ஏற்படும். புதன் தோஷத்தினால் நரம்பு பிரச்சனைகள் வரலாம். எனவே நமக்கு எந்த கிரகத்தினால் தோஷம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து பரிகாரம் செய்வது நல்லது. இதே போன்று ராகு கேதுகளின் பிடியில் நவகிரகங்கள் சிக்கி இருந்தால் கால சர்ப்ப தோஷம் ஏற்படுகிறது. அதே போன்று செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு சிலருக்கு திருமண தடையும் ஏற்படுகிறது. சூரியன் முதல் கேது வரை எந்த கிரகத்தாலும் தோஷம் வரலாம். இப்படி திருமண தடை ஏற்படுபவர்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் பிறப்பிலிருந்து இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு நீங்கள் அதிகம் செலவு செய்தெல்லாம் பரிகாரம் செய்திருப்பீர்கள். அது எல்லாம் வேண்டாம். இந்த ஒன்றை நீங்கள் கடற்கரையில் சென்று செய்யுங்கள். பிறகு வரம் தானே கைகூடி வரும். திருமணம் செய்ய விருப்பமானால் தடைகள் தொடர்ந்து வருகிறதா? கவலை வேண்டாம். இந்த பரிகாரம் சென்று திருமண தடைகளை உடைத்திடுவோம். இந்த பரிகாரம் செய்வதற்கு செலவு, நேரம் ரொம்ப கம்மிதான். பரிகாரம் செய்வது பெரிய விஷயம் இல்லை. நம்பிக்கையுடன் செய்யுங்கள், நிச்சயம் வழி பிறக்கும். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். யாருக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் கையால் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை வீட்டிற்குள் செய்யக்கூடாது. மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டிற்கு வெளியேயோ இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். வீட்டிற்கு வெளியில் என்று நாம் கூறும் பொழுது அது கடற்கரையாக இருந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது கருப்பு உப்பு. இந்த கருப்பு உப்பு அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கருப்பு உப்பை தங்களுடைய கையில் எடுத்து முதலில் உச்சந்தலையில் வைக்க வேண்டும். 2 நிமிடங்கள் கழித்து நெஞ்சின் நடுப்பகுதியில் வைக்க வேண்டும். அதாவது நெஞ்சு குழி என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் வைக்க வேண்டும். 3ஆவதாக அந்த கருப்பு உப்பை எடுத்து தொப்புளின் மேல் வைக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் 2 நிமிடங்கள் வைத்துவிட்டு பிறகு இந்த உப்பை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். கடற்கரையில் அமர்ந்து செய்பவர்கள் கடலில் கரைத்து விடலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் செயல்பட தொடங்கி திருமண தடை என்பது விலக ஆரம்பிக்கும். திருமணம் தள்ளி போகின்ற ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் இதை செய்யலாம். நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஆனால் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களின் பெற்றோர்கள் செய்யலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.